அஸ்ஸலாமு அலைக்கும். ஐம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி என்னோட ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். காலைல ஃபஸ்ட்டு வேலையாக எப்போதும் போல் கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனில் ஒரு ரவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவேன். என்னென்ன பூ பூத்துருக்கு, எதில் செடி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துடும். இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச இடியாப்பமும் கோழிக்கறியும் தான். அதையே ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு இடியப்பத்தோட கோழியானோ கறியானோ மீனானோ எது இருந்தாலும் சாப்பிட பிடிக்கும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சர்க்கரை இது போட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் டிஷ் வாஷரே அன்லோட் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையால் பாத்திரம் வளர்க்குறத விட இந்த டிஷ் வாஷரில் போடுறது இன்னுமே ஈஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்ராப்லெட்ஸ் இருக்குது பாருங்களேன். அது எதனாலன்னா அந்த மூடி நான் இப்போ எடுத்திருந்தேன்னா அது கவுத்து போடாமல் இப்படி திருப்பி போட்டாச்சு. அந்த மாதிரி போடுறப்ப தண்ணி மேலே நின்றும். ஸோ நம்ம போடுறப்ப கரெக்டாக அது கவுத்து போட்டோன்னா தண்ணி நிற்காமல் நல்லா ட்ரையாகவே வரும். மற்றபடி இந்த கீழே வச்சுருக்கிற இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நல்லா ட்ரையாகவே ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக எடுத்து கேபினெட் உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த தவாவாக இருக்கட்டும், இந்த பேனாக இருக்கட்டும் எவ்வளோ க்ளீனாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேன் பாருங்களேன், அப்படியே நம்ம குக் பண்ண இதே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். என்னோடய குக்கிங்க்கு நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இப்போ காமிச்செல்லாம் சில்வர் பேன். அந்த பேன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிஷ் வாஷர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகவே அந்த பேன் தான் யூஸ் பண்ணுவேன். டைம் 9:30 கிட்ட தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே லஞ்சுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செய்கிற மாதிரியான லஞ்ச் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் இருந்தால் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஜீரகம் போகிறப்ப தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெப்பர் கார்ன்ஸ் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். நான் எனக்கு பெப்பர் கார்ன்ஸ் போடலை. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக இதை அரைச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிடக்கூடாது. ஆக்சுவலாக இது என்னோடய ரெசிபியே கிடையாது. ஃபாரா பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு 2 ரீல்ஸ் ஆக்சுவலாக பார்த்துருந்தாங்க. 2 ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த 2 ரெசிபியும் இன்றைக்கி எனக்கு செஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. அதை தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது கத்திரிக்காயில் நம்ம தேய்ச்சி வச்சிட போகிறோம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காவாக எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி கத்திரிக்காய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கத்திரிக்காவே சாப்பிட மாட்டேன். எதில் போட்டாலுமே கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிஷ் கத்திரிக்காயில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதோட டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக பிடிக்கும். அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாத வரைக்கும் இது எப்போரா சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம்ல
அந்த மசாலா வந்து சேர்த்துடலாம். அதுலேயே வந்து நான் உப்பும் வந்து சேர்த்து நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால உப்பும் தனியாக சேர்க்கலை. இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா அரைச்சிருக்கிறோம்ல, இதை வந்து நல்லா கத்திரிக்காய் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து கை எரியிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. வந்து கை எரியும் அப்படின்னு பயந்தீங்கன்னா. ஏன்னா வந்து தேய்ச்சிட்டு உடனே கழுவிட்டோன்னா ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நம்ம போட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறப்ப கையில் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகாலாம் அரைச்சிருக்கிறோம்ல, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கை எரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து தேய்ச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. இன்னும் நிறைய மசாலா வந்து இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா வந்து பத்தலை அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் எல்லா மசாலாவும் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இப்போ வந்து நான் தேய்ச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதை வந்து பெரட்டி வச்சாச்சு. ஒரு 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 அரை மணி நேரம் போல் இது அப்படியே ரெஸ்ட் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்லிக் கர்ட் கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் வந்து பூண்டு சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இடிச்சிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்த்தது தான். இதுவுமே ஃபாரமாக பார்த்துட்டு எனக்கு இது கண்டிப்பாக வேணும் செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெசிபிலாம் பார்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் உங்கள் கூட இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கை நல்லா இடித்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து இடித்து வச்சுக்கிட்டா போதும். ரொம்பவும் பேஸ்ட்டாக வந்து இடிக்க தேவையில்லை. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து சூடானதுமே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக வந்து பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, பூண்டும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட வாசம் நல்லா வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. அதே மாதிரி இதோட மனமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து கட் பண்ணி தான் வந்து சேர்த்துருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றப்ப பிள்ளைங்க கருவேப்பிலை எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து திக்கான தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தயிர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது நல்லாவே திக்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு. சும்மா சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதையும் சேர்த்துட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து சமையல் வித் ஷாரன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வந்து எடுத்ததும். அவங்களோட ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாரா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு கேட்டேன். அதனாலே இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை வந்து சோறு எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போதைக்கு அது மேலே வந்து சேர்த்து சாப்பிடுங்க, இதை வந்து சேர்த்து கட்டி வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் வந்து ரைஸ் மேலே தான் வந்து போட்டு சாப்பிட்டோம். இப்போ அவ்வளோதான், நல்லா சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 11 o'clock போலவே வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் சரியான மழை ஆரம்பிச்சிருச்சு. காலையிலலாம் நல்லா தான் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு நல்ல பயங்கரமான மழை, செம்மையான காற்றும் வந்து அடிச்சிட்ருக்கு. தொடர்ந்து கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மழை பெய்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக மழை பெஞ்சிருக்கிறதுனால செடிலாம் ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயமும் வேறு இருந்துச்சு. ரொம்ப வெயில் அடித்தாலும் செடிலாம் தாங்க மாட்டேங்குது. அதே மாதிரி ரொம்ப மழை பெஞ்சிட்டாலும் செடிக்கெலாம் நல்லதுக்கு இல்லை.
டைம் வந்து 11:30 கிட்ட தான் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த டைமில் மழை பெய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கும் எந்த வேலையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறோம். அதனால் மழையை ரசித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எப்போதுமே வந்து மதியானத்துக்கு மேலே தான் மழையே ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, சரி கொஞ்சம் நேரம் போல் நம்ம மலையில் போய் நனையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபாராவும் கொஞ்சம் நேரம் மலையில் நனைய ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வயசில் அந்த மாதிரி நனைஞ்சது, அதுக்கப்புறம் பெருசாக மலையில் நனைகிறதெல்லாம் இல்லை. எங்களுக்கு என்னமோ தெரில, இன்றைக்கி மலையில் நனையணும் போல் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நேரம் மலையில் நனைய ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் நாங்கள் மலையில் நனைஞ்சிட்ருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு பூரா வந்து வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் 2 பேருக்குமே பயம் வந்துச்சு. என்னடா இது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்குள்ள பூந்து வந்துகிட்டு இருக்கு. பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமாக நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பூரா, பாம்பு இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பூரா வந்து வந்துருந்துச்சு. அது வந்து இந்த மாதிரி பெரிய பூரால குட்டி குட்டி பூரானா நிறைய பூரா, ஒரு 30-40 பூரா ஒரே இடத்துல இருக்கவும் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். இன்றைக்கும் இதை பார்த்துட்டு அப்படி தான் எனக்கு உண்மையாக பயமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து அதை அடிக்காமல் அதை பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஓடுறதை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை எப்படி பிடிக்க முடியும், அதை பிடிக்கலாம் வேணாம், தயவு செஞ்சு அடிச்சிருங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் கத்துறதை பார்த்தா அவங்களே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. அது பாய்ச்சல் தாங்க. இவ்வளோ நேரம் இந்த தண்ணி இங்கே தான் மலையில் தான் நின்றுட்டு இருந்தோம். எடுக்காதீங்க, அது செத்துருக்காது, அது சாவாது, அது லேஸ்ல சாவுறது கிடையாது. பொம்மை கூப்பிட்டுருவோமா? அந்த இது எடுக்கும் ஜாடியை கையில போடு, அந்த பக்கம் ஓடிச்சு எடுக்க வசதியா இருக்கும். நீ செருப்பு வேற போடாம நிக்கிற ஃபரா. அது செத்துருச்சோ, மூளை பண்ணல, இது 2 நாள் செத்து போயிடும் அப்படியோ. இது ஊடாக மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பூரா வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய சைஸில் கண்டிப்பாக இது வந்து பாய்சனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி பூரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக அந்த பூரானை பிடிச்சி இந்த மாதிரி மூடி வச்சாச்சு. சரி அப்புறமா இதை வந்து அடித்து கொஞ்சம் தூரமாக போய் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு. அப்படி இப்படின்னு ஒரு பூரான் கூட போராடி அதுக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லன்ச் டைமும் ஆயிடுச்சு. சரி இந்த கத்திரிக்காயெல்லாம் பரட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி போட்டு பொரிச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக போட்டு பொரிச்சிருக்கணும். நான் வந்து பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த தவா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவால தான் அவங்க பொரிச்சிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி தவால வந்து நான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டிருக்கணும். இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, குயிக்காகவே இது வந்து வெந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம்னா அந்த மசாலாலாம் அதிலே நல்லா ஒட்டியிருந்திருக்கும். லைட்டாக மசாலா உதிர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்னா இது வந்து கீரை வந்து குக் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் இங்கே இருக்குது. வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் இல்லை 4 நாளைக்கு வந்து கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ட் கிரேவி, அப்புறம் அது கூட மோர் மிளகாவும் வச்சுருந்தேன். மோர் மிளகா வந்து எப்போதுமே தயிர் சோறு இல்லைன்னா மோர் குழம்பு அந்த மாதிரி எது செஞ்சாலுமே வந்து கண்டிப்பாக வந்து மோர் மிளகா நான் வந்து வறுத்து வச்சுருவேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் கூட வந்து இந்த தயிர் கிரேவி வந்து போட்டாச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறப்பவே நமக்கு வந்து அப்படியே வாய் ஊறுற மாதிரி இருந்துச்சு. அதனாலே வந்து இந்த ரெசிபி இன்றைக்கி வந்து செஞ்சு பார்த்தாச்சு. ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.